ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தாய்மை ஏன் தோற்றது பிபி ஹவுஸில்? தாய்மை எப்படி இவ்வளோ வன்மமாக பேசப்பட்டது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். BB7 இப்போது லைவில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, நான் இப்போ பேசும்போது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, யாருக்கு என்னென்ன தப்பாக பேசுவாங்க. ஆனால் இப்போது நான் இந்த லேட்டாகி பேசும்போது நான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ நான் என்னுடைய சேனலில் நான் பேசினது எல்லாமே பொதுவாக தான் பிபி ஹவுஸில் என்ன தப்பாக வெளியே காட்டப்படுது, உள்ளே எப்படி நடந்ததுங்கிறத காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்ததும். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பண்ணல. ஒரு ஒரு இதில் டைட்டில் இந்த டைமில் இவங்க இப்படி நடந்திருக்காங்க, அவங்களுக்கு டைட்டில் வேணும் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். யாருக்கும் தனிப்பட்ட ரீதியான சப்போர்ட்டிங்கான வீடியோஸ் நான் போட்டதில்லை. பிபி ஹவுஸில் என்ன நடக்குதோ அந்த வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். அது தப்பாக இருக்குது, தப்பாக காட்டப்பட்டிருந்தா அது அப்படி இல்லை அப்படிங்கிறத தான் நான் கூடுதலாக பேசியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போது நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். விசித்ரா மேம் கேர்டு கொடுக்குற ஒரு இஷ்யூ வீடியோ அதில் கண்டென்ட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இப்படியும் இருப்பாளா ஒரு தாய் அப்படின்ன மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி அந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் எடிட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க அர்ச்சனாக்காக தான் தயிர் எடுக்க போயிட்டு ரிட்டன் வர நேரம் தான் மாயா நிற்பா, மாயாவுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த வீடியோ போட்டிருக்கும்போது நிறைய பேர் விசித்ரா மேம தாய்மையை கொச்சப்படுத்தி பேசியிருப்பாங்க. இப்படி இருப்பாளா ஒரு தாய் கிழவி, அந்த மாதிரிலாம் நிறைய அசிங்கமாக பேசியிருப்பாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 4 to 3 கமெண்ட்ஸ் மட்டும்தான், இல்லை நீங்கள் வீடியோவை கிளியராக பாருங்கள், அதில் அப்படி இல்லை, அவங்க அர்ச்சனாக்காக தான் போயிருக்காங்க, வரும்போது தான் மாயா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கும்போது, அந்த வீடியோ போட்ட அட்மின் அவங்க என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, அதில் தெரியுது அவங்க மெச்சூர்டு இல்லைங்கிறது எனக்கு நல்லா புரியுது. கமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை அவங்க மாயாக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3-4 கமெண்ட்ஸுக்கு அது கண்டினியூவாக ரிப்ளை கொடுத்துட்டு அவங்க திரும்ப என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு அர்ச்சனாவுக்கு கொடுக்கல, பாவம் இல்லை அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணிடுறாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க. இதில் பாவம் இல்லை அர்ச்சனா அப்படிங்கிறத இதில் அவ்வளோ அவங்க அர்ச்சனாக்கான ஒரு அனுதாபத்தை அவங்க கிரியேட் பண்ணுறதுக்காக தாய்மையை கொச்சப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது யாரும் கண்டுபிடிக்க முடியல. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு முதல்ல கொடுத்தேன், எனக்கு லாஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டு, அந்த சண்டை இன்றைக்கி ஒரு வீடியோவாக மேக் பண்ணப்பட்டு ஒரு தாய்மையை ரொம்ப கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தாய்மை கொச்சப்படுத்தப்பட்டது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன்லேருந்தே ஆரம்பிக்குது. அவங்க படிப்பு முக்கியம்னு சொன்னது தப்பு அப்படிங்கிறது வெளியே காட்டப்பட்டிருக்கு. ஒரு தாயாக இருந்தால் நம்ம பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லுவோம், ரொம்ப நல்லா படிக்கணும்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேட்டு அவங்க சைட் ஆஃப் வியூவர் சொன்னாங்க, இப்படியெல்லாம் டேட்டு போட்டுக்கு. இன்றைக்கி லாஸ்ட்டில் அனன்யாவும் அவங்களும் தான் ஃப்ரெண்டாக நல்லா க்ளோஸ் ஆனாங்க. அனன்யா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க தப்பாக சொல்லலைங்கிறது. ஆனால் தாய்மை அந்த இடத்துல டேட்டுவுக்காக அவங்க பேசுறது தப்பு, இப்படியெல்லாம் பேசிருக்கக்கூடாது, தப்பு. ஒரு தாயாக அவங்க உள்ளே போயிருக்காங்க, எல்லா ஸ்டேஜ் பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கான விஷயங்களை பேசுகிறதும் ஜாலி அடிக்கிறதே நம்மளால் ரசிக்க முடிஞ்சுது. ஒரு தாயானவள் அவளுக்கான ஒரு சைட் ஆஃப் வியூவில் ஒரு தாய் அவங்களுக்கான ஒரு பார்வையில் பார்க்குற ஒரு பேசுகிறத எப்படி நம்மளால் தப்பாக பார்க்க முடிஞ்சுது, தப்பாக காட்டப்பட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய சேனல்ஸாக இருக்கட்டும், BB7 ரிவ்யூஸாக இருக்கட்டும், எடிட்டிங் வீடியோஸாக இருக்கட்டும், பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் சின்ன பசங்க தான். அந்த பசங்களுக்கு தாய்மையினுடைய அருமை தெரிய மாட்டேங்குது, ரொம்ப கொச்சப்படுத்தி போடுறாங்க. அதை ஒரு தாயாக இருக்கிற நம்மளாலே ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியலை, நம்மளாலே அதை ஏன் புரிஞ்சிக்க முடியல, தப்புன்னு ஏன் நம்ம பிள்ளைங்க தான் அது இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோடைய இதில் தாய்மை கொச்சப்படுத்தப்பட்டிருக்குன்னு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏமா இப்படி இந்த காலத்தில் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, ஏன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத இதே சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. இதே எல்லா வீட்லேயும் பேரண்ட்ஸ் இந்த வேலையை செய்யலாமே, அவங்க கூடவே சேர்ந்துட்டு அந்த தாய்மையை கொச்சப்படி எந்த தாயும் எந்த ஒரு பிள்ளைக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். அதே தான் விசித்ரா மேமும் உள்ளே இருந்து அவங்க எல்லாமே நன்மை தான் செய்தாங்க. அவங்க பர்சனலாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஏஜுக்கான ஒரு மெச்சூரிட்டி அதுதான், அவங்க அதுதான் பேசுவாங்க. ஆனால் அவங்க இது வரைக்கும் இருந்த நாட்களில் அவங்க செய்ததில் 2 மிஸ்டேக்கு. விஷ்ணு ரொம்ப கோவப்பட்டு அவங்கள வயசானவங்க, உங்களால் எந்த டாஸ்க்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள ரொம்ப தாழ்த்தும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அது தப்பு. உங்கள் அப்பா அம்மா எப்படி தான் உன்னை வளர்த்தாங்களோன்னு கேட்டது, அது ஒரு தப்பு. நெக்ஸ்ட்டு தினேஷ், லாஸ்ட்டில் தினேஷை பற்றின ஒரு இஷ்யூ, அவங்க ஒய்ஃபு கூட இல்லை
நீ வந்துடாத அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை பார்த்து சொன்னது. இந்த 2 தான் தப்பு. ஆனால் காமனாக இது வெளியே கமெண்ட்ஸில் பேசப்பட்டது. அர்ச்சனாக்கு தினேஷ் டார்ச்சர் கொடுக்கும்போது எல்லாரும் இதே தான் தினேஷ் ஒய்ஃபை சொல்லி வந்துடாதமான்னு சொன்னாங்க. நார்மலாக வெளியே பேசப்பட்ட காமன் கமெண்ட்ஸ் தான் அது. ஆனால் அதே பெருசு பண்ணி அந்த தாய்மையை கொச்சப்படுத்தி அவங்கள தாழ்த்தணுங்கிறதுக்காக பேசினாங்க. இது எல்லாமே பேசும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய்மார்கள் இருக்க தானே செய்திருப்பீங்க. ஏன் உங்களால் அந்த புரிதலை பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சுது? அவங்க வியூவில் சொன்னாங்க. இது தப்புனா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு அது தப்புன்னு பட்டுனா அதுலேருந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. விஷ்ணுக்கு பர்சனல் லைஃப் இன்னொன்று வந்து தங்கச்சிமார் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, விசித்ரா மேம் கிட்ட வந்து பேசும்போது அவங்க அவ்வளவா பேச மாட்டாங்க. ஒரு கார் கீ எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணனை பார்த்து ஒரு தங்கச்சி சொல்கிறாங்க. 2 பேரும் இருந்து பேசுகிறாங்க. இது வந்து அவங்களுக்கு பேசப்பட்ட ஒரு நிஜமான ஒரு சம்பவம். இந்த லைவில் நான் பார்த்தேன். இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிடுறோன்னே அப்போ வேறு இப்போது அதுக்கும் கூட ஆள் இல்லை, வெளியே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தங்கச்சிமார் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தங்கச்சிமார் போன உடனே விசித்ரா மேம் இருந்து நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலிக்கு எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் எடுத்தாலும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. விஷ்ணு ஓகே மேம், நான் இனிமேல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பேசுவேன், சிரிப்பேன், எல்லாம் செய்வேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் அது ஒரு குட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டார். இன்னொரு டாஸ்கில் கூட சொல்வார், நியூ இயர் டாஸ்கில் கூட நான் இனிமேல் வந்து என்னுடைய ஃபேமிலியில் அதிக நேரம் விசித்ரா மேம் சொன்னது போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனதில் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். நல்லது தானே செய்தாங்க விசித்ரா மேம் எல்லா விஷயங்கள்லையும். இப்போது நான் விசித்ரா மேம்னு சொல்லும்போது அது தாய்மையை மட்டும்தான் வருது. அவங்க ஒரு தாயாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய்மை எப்படி இருக்கும்னு. ஏன் அந்த தாய்மையை நம்மளுக்கே தெரியும், அதை வந்து ஒரு 10 பேர் வந்து தப்புன்னு சொல்லும்போது அது ஏன் நம்மளுக்கு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, அது தப்பில்லை. எனக்கு வந்து ஒரு விசித்ரா மேம் விஷயத்தை வந்து பொதுவாக வந்து நிறைய சேனல்ஸில் வந்து தப்பாக காட்டுவாங்க. அப்போ என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னென்னா ஒரு தாயால் தப்பாக யாரையுமே சிந்திக்க முடியாது. தப்பாக எந்த ஒரு பிள்ளையும் தான் பெற்ற பிள்ளை மட்டும் இல்லை அடுத்த பிள்ளையும் தப்பாக சிந்திக்க முடியாது. அதுதான் உண்மையான நேச்சர். ஒரு பிள்ளை ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம், ஒரு பிள்ளை பெஸ்ட்டாக கொடுக்குது, நம்ம பிள்ளையை விடவும் இன்னொரு பிள்ளை பெஸ்ட்டாக கொடுக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம், அவள் அப்படியெல்லாம் பண்ணிட்டா அந்த பிள்ளையை நம்ம ராங்காக காட்ட மாட்டேன். நம்ம பிள்ளைக்கு அவள் நல்லா பண்ணியிருக்கப்பமா, நீயும் அதே மாதிரி பண்ணு, இன்னும் பெட்டராக கொடுன்னு தான் நம்ம ஒரு பெற்ற தாய்க்கு நம்ம தாயாக இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இதுதான். அப்போது இந்த விஷயங்கள்லாம் ஏன் தாய்மை கொச்சப்படுத்தப்பட்டது? இனி வர ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து இதை தான் பார்த்து வளருவாங்க. பிபி ஹவுஸில் விசித்ரா மேமுக்கு தாய்மைக்கு எந்த மாதிரியான பெயர்கள் கொடுக்கப்பட்டது, இதுதான் இனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுகள்லையும் தாய்மார்களை மதிக்க மாட்டாங்க. நீ இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், நீ அதிகமாக பேசாத, ஒரு மூலையில் இரு, உனக்கு அட்வைஸை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தாய்மையை அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்த விசித்ரா மேம், பெஸ்ட்டாக கொடுத்த அவங்களே பாராட்டப்படலை. இன்னும் ஒருத்தருக்காக அந்த தாய்மை வந்து கொச்சப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு வீட்டில் உள்ள இனி வர ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு நம்ம 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 என்ன சொல்லிடுவோம், ஈஸியாக சொல்லிடுவோம், நாங்கள் சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு, என் பிள்ளை நல்லா தான் வளரும், நம்ம பிள்ளைகள் நல்லா தான் வளரும், நம்ம நல்லா தான் வளரணும். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் வழி தடுமாறதுக்கு, பெற்றோரை மதிக்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துடக்கூடாதுல்ல. தப்பாக இப்போ நடந்திருந்தாங்க விசித்ரா மேம், தப்பாக நடந்திருந்தாங்கன்னா அதை நம்ம சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல விசித்ரா மேம் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லலாம். விசித்ரா மேம் எந்த இடத்துலையுமே தப்பு பண்ணல. கேர்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கல, செகண்ட் கொடுக்கலன்னு சின்ன பிள்ளைகள் மாதிரி வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. இதை கூடவா ஒரு பெற்றோராக இருந்து ஒரு தாய்மையில் இருக்கிறவங்க ஒரு லேடிஸ்க்கு கூடவா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் எதுக்கு அவ்வளோ கொச்சப்படுத்தி அந்த தாய்மையை காட்டுறவங்களுக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணி பார்க்குறோம். அதை புரிதலாக சொல்லி கொடுத்துருக்கலாம். கமெண்ட்ஸில் விசித்ரா மேம் அவ்வளோ அந்த தாய்மைக்கான காரியம், விசித்ரா மேம் அப்படிங்கிறது என்னுடைய இடத்துல வருது, ஆனால் அது ஒரு தாய்மைக்கான காரியம், அது ஏன் கொச்சப்படுத்தப்பட்டது? வீடியோஸ் பார்க்குறாங்க, வீடியோஸில் அவ்வளோ ஃபேக்காக இருக்குது, ஆனால் அது கீழே பேட் கமெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது தான் தெரியும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம இப்போ ஒரு தாயாக நம்ம ஒரு வீட்டிலேருந்து அட்வைஸ் பண்ணுறோம், நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா அந்த பிள்ளைங்க நம்ம அட்வைஸை கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் அதை வெளியே வந்து யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் அந்த அட்வைஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கேட்டுப்பாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நம்ம கொடுக்குறது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், புலம்புறாங்க, டார்ச்சர், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். அதே இது வேற ஒரு பர்சன்ஸ் வெளியே இருந்து ஒரு பர்சன்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரெயினில் ஒரு லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பிரைட்டாக ஒரு தெளிவு கொடுத்த மாதிரி, தெளிவாக இருந்த மாதிரி உணர்வாங்க.
இதுதான் வெளியே நீங்கள் பிரைட்டான ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது எப்படி பிள்ளைங்களுக்கு பிரைட்டாக பிரெயின் வந்து ஒர்க் ஆகுதோ, அதே இது தப்பாக காட்டப்படும் போது ஒரு தாய்மை உள்ளே வந்து ஒரு தப்பாக காட்டப்பட்டு அது வெளியே அவங்க 10 டைம் அதை பார்க்கும்போது உண்மையாக இருக்க தாய்மார்கிட்ட இருக்கிற அந்த புரிதல் இல்லாமல் போயிடும். நிறைய வீடுகளில் அது இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த காரியங்கள் இன்னும் நடைமுறைக்கு ஆக்கப்பட்டுரும். நம்மளுக்கு முக்கியம் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய லைஃப். அப்போது வெளியே ஒரு காரியம் அது தப்பாக காட்டப்படுதுன்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம். இது நெக்ஸ்ட்டு நான் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த வீடியோவில் எப்படின்னா நார்மலான ஒரு வீடியோவாக தான் என் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் அது தெரிஞ்சுது. எப்படின்னா ஒர்க்குக்கு போகிற ஒரு பையன், அவன் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் அவனுக்கு லீவ் வருது. ஒர்க் டேஸில் எண்டில் லீவ் வருது. அப்போ அவன் தூங்கும்போது அவங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டு தூங்குறான், மார்னிங் என்னை எழுப்பிடாதீங்க, நாளைக்கு எனக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். மார்னிங் ஆனோடனே அவங்க அம்மா அவங்களுடைய ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. குக்கர் விசில் சவுண்டு வருது, நெக்ஸ்ட் வந்து டோர் க்ளோஸ் பண்ணுறது, கபோர்ட் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு, பாத்திரம் சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த சவுண்ட்ஸ் நார்மலாக வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் இடையிலையும் என்ன ஒரு வீடியோ வருதுன்னா, சீன் வருதுன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு வில்லியாக காட்டி, நீ தூங்க செய்கிற, நான் உன்னை தூங்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விசில் சவுண்டு க்ரியேட் பண்ணது மாதிரியும், டோர் க்ளோஸ் பண்ணுறது, பாத்திரம் போடுற சவுண்டெல்லாம் அவங்களாம் மேக் பண்ணது மாதிரியும் அந்த இடத்துல அந்த வீடியோவில் காட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு வில்லியாக காட்டிட்டு அப்புறம் அவன் எழும்பி நீ என்னையை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துறியா, டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவங்க அம்மா ரொம்ப சைலண்டாக சொல்கிறாங்க, நீ நல்லா தூங்குறப்பா, தூங்கி முழிச்சிட்டு நீ வந்து பசிக்கின்னு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ நார்மலான வீடியோ தான். ஆனால் அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து நீ தூங்குறியா, நான் உன்னை தூங்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்பிங் இருக்குது. அந்த வீடியோ நான் பார்த்துட்டு நான் என் பிள்ளைங்களோட ஷேர் பண்ணி பேசும்போது, அம்மா இது ஒரு நார்மலான வீடியோ, இதுக்கேமா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க, இது தப்புன்னு ஏன் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது என்னென்னா அந்த பாயிண்ட் தப்பு. எந்த ஒரு அம்மாவும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த வீடியோவை நார்மலாக எல்லோரும் பார்த்துட்டு போகிறது கிடையாது. இனி வர பிள்ளைங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அந்த பிள்ளைங்க அப்போ நம்ம அம்மா நார்மலாக நீங்கள் வீட்டில் எந்த வேலை செய்தால் கூட அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ நம்ம அம்மாவை இப்படி தான் நம்மளை தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லி தான் டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதை தான் என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நாள்லேயே BB7ல் நடக்கிற இஷ்யூஸு, விசித்ரா மேம்க்கு நடக்கிற தாய்மைக்கு நடக்கிற அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைங்களே சொல்கிறாங்க, அந்த வீடியோவை நீங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது பார்த்து சொல்லும்போது எங்களுக்கு இதுக்கு போய் எங்கள் அம்மா பெருசு பண்ணுறாங்களேன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ புரியுது, அந்த வீடியோவில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த தாய்மைக்கான கொடுமை இங்கே நடந்திருக்காது. தாய் புனிதமாக காட்டப்பட்டிருப்பா. விளையாட்டுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது மூலமாக இனி வர பிள்ளைங்களுக்கு அதுதான் பார்த்து பிள்ளைங்க வளர்றாங்க. வீட்டில் நம்ம சொல்லி கொடுக்குறத பிள்ளைங்க கேட்க போகிறது கிடையாது. இப்போ உள்ள சோஷியல் மீடியா தான் அவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு ஃப்யூச்சராகவே இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வளர்ந்துற மாதிரி தோன்றுது. அப்போ அவங்க அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அம்மாவை என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க? நெக்ஸ்ட்டு என் பிள்ளைங்க சொல்கிறாங்க, BB7ல் இதனால தாம்மா இந்த தாய்மைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த ஷார்ட்ஸ் நான் பார்த்த அந்த ஷார்ட்ஸுக்கு உள்ள அருமை, நான் சொன்னதுக்குள்ள அருமை அதுக்கு பிறகு தான் என் பிள்ளைங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. அப்போது குட் தான், நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட கரெக்ஷன் பண்ணி அதை மாதிரி இல்லாத மாதிரி கொண்டு வரலாம். அது கீழே கமெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு தாய் இப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க அந்த வீடியோவும் பார்ப்பாங்க, கமெண்ட்டும் பார்ப்பாங்க. பிள்ளைங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஒரு மதிக்க முடியும். வயசாயிடுச்சுன்னா அவங்கள ஒதுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அம்மாவை வந்து எல்லா விஷயத்துலையும் கிண்டல் பண்ணி பண்ணும்போது, வீடியோஸ் மேக் பண்ணும்போது இனி வர ஃப்யூச்சருக்கு பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சரும் பாதிக்கப்படுதுங்கிறது ஒவ்வொரு தாய்மார்களும், பெற்றோர்களும், பெரியவங்களும் உங்களுக்கு புரிஞ்சவங்க, சின்ன வயசில் உள்ளவங்களால உங்களுக்கு புரிஞ்சவங்க அது கீழே போய் கமெண்ட் கொடுங்க, நல்ல கமெண்ட்டாக கொடுங்க, பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க. BB ஹவுஸில் எப்படி ஒரு தாய்மை கொச்சப்படுத்தப்பட்டதோ அது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தாயும் அவமதிக்கப்படுவா. மதிப்பு கொடுக்கணும்னா ஒரு தாய்க்கு வெளியே மதிப்பு, நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப இதாக இருக்குன்னா, ஆக்டிவாக இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் தான் நல்லது சொல்லணும். விளையாட்டுக்காக எதுவுமே பேசும்போது விளையாட்டாக பேசுகிறதுக்கும் சில சம்பவங்கள் இருக்குது, சீரியஸாக பேசுகிறதுக்கும் சில சம்பவங்கள் இருக்குது.
சீரியஸா பேச வேண்டிய விஷயங்கள சீரியஸா தான் பேசி ஆகணும். கொச்சப்படுத்தி பேசுற விஷயங்களுக்கு நீங்க யாருமே இப்ப நான் பேசுனேன் விசித்ரா மேம்ம பத்தி பேசுறேன் அப்படின்னா, இதே இது பிபி7 நடந்துட்டு இருக்குன்னா, இன்னைய உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் புரியலையா? இது இது இப்படிதான் நடந்தது. இது இப்படிதான் நடந்தது ஆர்குமென்ட். ஆனா அந்த தாய்மைங்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ யாரும் பேச மாட்டாங்க. அதனால தான் அது முடிஞ்ச பிறகு பேசுறேன். இது நடந்துட்டு இருக்கும்போது நான் பேசினேன். ஆனா அது கீழ வந்து ரொம்ப புரிதல் இல்லாம, நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்களா? இவங்கள சப்போர்ட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்க வீட்ல ஒரு பிள்ளை இறந்திருந்தா, ஒரு தாயா நீங்க ஒரு மகன பார்த்து இப்படி "நீ வந்துராதம்மா" அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்தது. புரிதல் இல்ல. பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பார்வை பார்க்குறதுல அ ஒரு 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 விஷயத்த நம்ம பார்க்குறோம்னா, அது என்ன பார்வையில பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அ தினேஷ் விஷயம், அவர் விஷயமும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பேச வேண்டியது தாய்மை மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இனி வர வீடியோஸ், இனி வர காலங்கள்லயாவது சோஷியல் மீடியால தப்பா ஒரு தாய்மையோ, சகோதர ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ப தப்பா காட்டி பேசும்போது, நீங்க அது கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணாதீங்க. இது இப்படி இல்ல. இது இப்படிதான். எந்த ஒரு தாயும் ஒரு தாய் ஆயிட்டானாலே, அவ வந்து பெண்ணுனாலே அவ தாய் உணர்வோடி தான் இருப்பா. அவ யாரு பார்த்தாலும் தாய்மையோடு தான் பார்ப்பா. எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டா. அதான் எல்லா பேரண்ட்ஸும் சரி, எல்லா புரிஞ்சவங்களும் சரி புரிய வைங்க. அந்த ஒவ்வொரு தப்பான வீடியோஸ்க்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இது இல்ல, இப்படி இல்ல. நீங்க பண்ற நீங்க நினைக்கிறீங்க நான் கமெண்ட் பண்ணேன்னா உலகமே திருந்திருமா அப்படின்னா, இல்ல ஒரு மனுஷன் மனசுல கூட அது மாற்றத்த கொண்டு வரலாம். கமெண்ட் பண்றோம். பேடா கமெண்ட் பண்றத விட்டுட்டு, நல்லதா கமெண்ட் பண்ணலாம்ல. அது புரிஞ்சுப்பாங்கல்ல. ஒரு வீடியோ கீழ போய் பார்க்கும்போது, ஒருத்தர் அந்த வீடியோ கீழ தப்பான வீடியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பண்ற கமெண்ட், ஒருத்தருக்கு மனச மாத்தலாம். நம்ம சொல்லணும் உலகமே திருந்தணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. உலகமே திருந்திடணும். நம்ம சொல்றத உடனே எல்லாருமே கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்ம சொல்றது ஒருத்தர் மாத்துனா போதும். அப்படி நினைச்சு ஒவ்வொரு தாயா இருக்கிறவங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே தேடுங்க. நம்மளுக்கான உரிமைகளை நம்ம தான் தேடணும். இனி வர காலத்துல உள்ள பிள்ளைங்கள நல்வழிப்படுத்தி வளர்ப்போம். சோஷியல் மீடியால தான் கூடுதலா அவங்க ஃபோக்கஸ் குடுக்குறாங்க. அப்ப சோஷியல் மீடியாலயே அதுக்கான அறிவுரைகள நம்மளே அது மூலமாவே போய் குடுப்போம். நம்ம வீட்டுக்குள்ள சொல்றோம், பிள்ளைங்க கேட்கல. ஆனா வெளிய சொல்றோம், இன்னொரு பிள்ளைக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வேலைய எல்லாரும் செய்யுங்க. எந்த இடத்துலயும் எந்த ஒரு தாயும் நம்மளுக்கான உரிமைகளையும், அங்கீகாரத்தையும் விட்டுக் குடுக்காம, நம்மளுக்கான உரிமைகளை நம்ம எடுத்துக்கும்போது, கண்டிப்பா இனி வர பிள்ளைங்கள நம்மளால நல்வழிப்படுத்தி வளர்க்க முடியும். கொண்டு வர முடியும். எல்லாரும் வெளிய வந்து சொல்லுங்கன்னு சொல்லல. ஆனா, ஒவ்வொரு தப்பான வீடியோஸ் வரும்போது, அது கீழ உங்களுக்கான புரிதல குடுங்க. இல்ல எந்த தாயும் இப்படி பண்ண மாட்டா. இது இப்படி இல்ல. இது இப்படிதான். நீங்க இத இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஒருத்தர் மாறலாம். முயற்சி பண்ணுங்க. பிள்ளைங்களுடைய லைஃப்ப நல்லபடியா கொண்டு வருவோம். தேங்க் யூ.